ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். யூகேல ரொம்ப ஃபேமஸான சால்மன் ஃபிஷ் கிரேவி தான். சால்மன் ஃபிஷ் இது மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ தான் நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தேன். ஸோ வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஸோ அது கூலாக வரைக்கும் கொஞ்சம் அப்படி வச்சுட்டு நம்ம குழம்புக்கான கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. சரி, அதை சைடில் ரைஸ் குக்கர்லேயும் போட்டு வச்சுட்டேன். சரி, தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, சீரகெல்லாம் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கினீங்கன்னா அந்த டேஸ்ட் மட்டும் குழம்புக்கு வரும். நான் இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டப்பா தான் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. இந்த டப்பா வந்து அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க்குன்னு சொல்லிவிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். பூண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அந்த பூண்டு ஸ்மெல்லு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வைக்கிற ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கி நல்லா அதுவும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி, இப்போல்லாம் கொத்தமல்லிலாம் வச்சா யார் சாப்பிட்றா? சரி, அதையும் போட்டு நல்லா வதக்கிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். சரி, தக்காளியும் கொஞ்சம் கையில் மசிச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி எவ்வளோ மசிச்சு போடுறோமோ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்புக்கு மெயினாக வந்து கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக கரண்டி வச்சு நல்லா மசிச்சும் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரி, வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி எண்ணெயிலே போட்டால் உங்களுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா குழம்பு வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா இது மாதிரி புளி வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சுடுதண்ணி வச்சு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கரைச்சிக்கலாம். இல்லாட்டி ஓவனில் ஒரு நான் 5 to 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துப்பேன். நான் அப்படி தான் கரைப்பேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கேப்பில் வந்து சரி, சால்மன் ஃபிஷ் வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். சரி, தட்டோடு எடுத்து கொட்டினா அது வேறு கொட்டலை. சரி, எதுக்கு இந்த வீராப்பு, கையிலே எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு கையிலே எடுத்து போட்டுட்டேன். இதை கொஞ்சம் நல்லா அப்படியே ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, உடஞ்சிரும். லைட்டாக அப்படி கலரி மட்டும் விட்டுட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க மீன்லாம் ஒரு கொதி வந்தால் போதும் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நல்லா தட்டு போட்டு மூடிட்டேன். டேஸ்ட்டான ஃபிஷ் கிரேவி. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்